வணக்கம். வெல்கம் பேக் டூ மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சிசிப் 3.1ல சாப்டர் 8 தான் வந்து பார்க்க போறோம். இதுல வந்து கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட பத்தி இந்த வீடியோ வந்து பார்த்து தெரிஞ்சுப்போம். சரிங்களா? நார்மலா ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து அவர் வந்து வொர்க் பண்றாரு, இன்ஸ்பெக்ட் பண்றாரு. ஸோ அப்போதைக்கு வந்து அவர் வந்து கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட வந்து அவர் வந்து வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? கான்ட்ராக்டரோட அந்த ஸ்பெசிஃபிகேஷன் ஷீட் லைக் ஐஎஸ்எஸ் ஷீட்டு அது மட்டும் இருந்தாலே போதும். சரிங்களா? ஸோ இந்த கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட் வந்து இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தான். சரிங்களா? இப்போ ஒரு மெட்டீரியலோட கிரேடோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கணும் அப்படின்னா, அப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்ட்ல போய் நம்ம வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? அதோட பேராமீட்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த அந்த ஸ்டாண்டர்ட்ல வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ அத நம்ம வந்து ரெஃபரன்ஸா வந்து வச்சு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? பட் வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட வந்து நம்ம வந்து வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? அதே மாரி இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ்ல எங்க குடுத்துருக்காங்க எல்லாமே வந்து அவர் வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஓகேங்களா? அதே மாரி இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்எஸ் 316 அந்த மெட்டீரியலுக்கு என்னென்ன காம்போசிஷன் இருக்கு. அதே மாரி அதோட டென்சைல் ப்ராப்பர்ட்டீஸ் என்ன? இதெல்லாம் வந்து எங்கேருந்து எடுக்கலாம் அப்படின்னு அவர் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது இதெல்லாம் வந்து அவர் வச்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து டெஃபனிஷன். டெஃபனிஷன் வந்து நார்மேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ். நார்மேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அந்த டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன பண்ணணும், அதோட கைட்லைன்ஸ் சரிங்களா? அதோட ரிசல்ட்ஸ் இது எல்லாமே வந்து அந்த டாக்குமெண்ட்ல வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட் நார்மேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்னா நார்மலா என்னன்னா கோட்ஸ் வந்து நார்மேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் வரும். ஸ்டாண்டர்ட், ஸ்பெசிஃபிகேஷன், ரெகுலேஷன் இது எல்லாமே வந்து நார்மேட்டிவ் டாக்குமெண்ட்ஸ்ல வந்து வரும். சரிங்களா? ஸ்டாண்டர்ட்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? இப்போ நீங்க ஸ்டாண்டர்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு பேராமீட்டர்ஸ் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ டைமென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, டைமென்ஷன்ஸ் அவங்க வந்து குடுத்துருப்பாங்க. இப்போ வந்து ஃபிளாஞ்சில எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ 2 இன்ச் 2500 அந்த ஃபிளாஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதோட ஓடி இவ்வளோ இருக்கணும். அதே மாரி உங்களுக்கு வந்து ஹோல் இத்தனை ஹோல் இருக்கணும். அதே மாரி பிசிடி இவ்வளோ இவ்வளோ இருக்கணும் அப்படின்னு அந்த ஸ்டாண்டர்ட்லேயே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? லைக் நீங்க பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டிஎம் ஸ்டாண்டர்ட்ஸ். ஏஎஸ்டிஎம் லைக் மெட்டீரியலோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட்ல வரும். சரிங்களா? இதுவே வந்து கோட்ல வர்றது எப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஒரு பைப்பிங் சிஸ்டம் நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா, எப்படி டிசைன் பண்றது? அத எப்படி மேனுஃபேக்சர் பண்றது? அப்புறம் எப்படி வந்து இன்ஸ்டால் பண்றது? அத எப்படி டெஸ்ட் பண்றது? அது எல்லாமே வந்து உங்களுக்கு கோட்ல குடுத்துருப்பாங்க. ஸோ கோடுக்கும், ஸ்டாண்டர்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். சரிங்களா? ஸ்டாண்டர்ட்ல அந்த ஸ்பெசிஃபிகேஷன பத்தி குடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட்டோட ஸ்பெசிஃபிகேஷன், டைமென்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இப்போ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதோட காம்போசிஷன்ஸ், அதோட ப்ராப்பர்ட்டீஸ் அத மட்டும் தான் குடுத்துருப்பாங்க. பட் கோட்ல வந்து எப்படி நீங்க வந்து டிசைன் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த மேனுஃபேக்சர் பண்ணிட்டு எப்படி என்னென்ன டெஸ்ட்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், இது எல்லாமே வந்து கோட்ல வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த ஹார்மோனைஸ்ட் ஸ்டாண்டர்ட். இது வந்து என்னன்னா ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பாடிஸ் தான் வந்து இத டெவலப் பண்றாங்க. ஆனா வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து யூரோப்பியன் யூனியன் அந்த ரெகுலேஷனுக்கு அடாப்ட் பண்ணி உருவாக்குறது தான் வந்து இந்த ஹார்மோனைஸ்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரெகுலேஷன். ரெகுலேஷன்னா ஒண்ணும் இல்ல. ஒரு இன்டர்நேஷனல் பாடிஸ் வந்து லைக் இன்டர்நேஷனல் அத்தாரிட்டி அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு விதிகள வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ். சரிங்களா? அதிகாரப்பூர்வமா ஒரு விதிகள வந்து உருவாக்குறது தான் வந்து இந்த ரெகுலேஷன்ஸ். சரி அந்த டாக்குமெண்ட் தான் ரெகுலேஷன் அர்த்தம். ஆ அத்தாரிட்டி அத்தாரிட்டினா என்னன்னா, யாருக்கு எந்த இன்டர்நேஷனல் பாடிக்கு பவர் அண்ட் ரைட்ஸ் இருக்கோ அதான் வந்து அத்தாரிட்டி. சரிங்களா? இந்த உருவாக்குறாங்க பார்த்தீங்களா? இந்த விதிகள அவங்க அவங்க தான் வந்து அத்தாரிட்டி. அவங்களுக்கு தான் பவர் இருக்கு. சரிங்களா? ரெகுலேட்டரி அத்தாரிட்டி அப்படின்னா, இந்த விதிகள வந்து பிரிப்பேர் பண்றாங்க பார்த்தீங்களா? இவங்க வந்து ரெகுலேட்டரி அத்தாரிட்டி. சரிங்களா? இத வந்து ஃபாலோ பண்றாங்களா அப்படின்னு வந்து செக் பண்றாங்க பார்த்தீங்களா? அவங்க வந்து என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டி. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு ஃபேக்டரி சரிங்களா? அந்த ஃபேக்டரி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. சரிங்களா?
அந்த இப்போ வந்து லோக்கல் பாடிஸ்ல வந்து சில சில விதிகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு செக் பண்றது தான் வந்து அ என்ஃபோர்ஸ்மென்ட் அத்தாரிட்டி. ஓகேங்களா? ஸ்பெசிஃபிகேஷன். ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன அப்டின்னா ஒண்ணும் இல்ல. என்னென்னலாம் தேவை அப்டின்னு அந்த டாக்குமெண்ட்ல வந்து இருக்கும். இப்போ வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் நான் எடுத்துக்கிட்டேன். சரிங்களா? இப்போ வந்து ஒரு ஃபிளான்ஜ் நான் எடுத்துக்கிட்டேன்னா, என்னென்னலாம் அதில வந்து நம்ம வந்து ஆக்டிவிட்டீஸ வந்து கவர் பண்ணணும். லைக் விஷுவல் டைமென்ஷன்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன என்டிட்டி மெத்தடு, இது எல்லாமே வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ல வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? அ இப்போ வந்து ஃபிளான்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபிளான்ஜ்ல விஷுவல் அண்ட் டைமென்ஷன் பார்க்கணும். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஏதாச்சும் என்டிட்டி மெத்தடு லைக் டிபி, அதுக்கப்புறம் யூடி, அதுக்கப்புறம் ஹைட்ரோ டெஸ்ட்டு இது எல்லாமே கண்டக்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த டாக்குமெண்ட்ல தான் வந்து குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் ரெக்யர்மென்ட் இதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இந்த 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 ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்க வந்து கண்டக்ட் பண்ணணும்னு இந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் குடுத்துருப்பாங்க. ப்ரொசீஜர் அப்டின்னா, இப்போ வந்து ஒரு டெஸ்டிங்க வந்து நீங்க வந்து கேரி அவுட் பண்றீங்க. டெஸ்டிங் பண்றீங்க. ஸோ அந்த ப்ரொசீஜர்ல தான் குடுத்துருப்பாங்க. சரிங்களா? எப்படி நீங்க வந்து கேரி அவுட் பண்ணணும். சரிங்களா? அ பாராமீட்டர்ஸ் எந்த எந்த மாரி பாராமீட்டர்ஸ்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும். லைக் இப்போ நீங்க வந்து ஒரு ஹைட்ரோ டெஸ்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னென்ன ரெக்யர்மென்ட்ஸு ஸ்டெப் பை ஸ்டெப் உங்களுக்கு அ ஆக்டிவிட்டீஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பிரஷர வந்து இன்கிரீஸ் பண்ணணும். சர்டன் லிமிட் வந்தோனே, அ அந்த டெஸ்ட் பிரஷர் ரீச் ஆனோனே ஸ்டாப் பண்ணணும். நம்ம கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணணும். லைக் அந்த ஹோல்டிங் டைம். அதுக்கப்புறம் லீக் இருக்கான்னு செக் பண்ணணும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இந்த ப்ரொசீஜர்ல வந்து குடுத்துருப்பாங்க. சரிங்களா? இந்த ப்ரொசீஜர் எப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் அண்ட் கோட்ஸ் அதிலிருந்து தான் வந்து அதில உள்ள இன்ஃபர்மேஷன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, இந்த ப்ரொசீஜர் வந்து மேக் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்ன அப்டின்னா, இப்போ வந்து ஒரு ப்ரொசீஜர்ல என்னென்னலாம் இருக்கணும்? சரிங்களா? இப்போ நான் வந்து ஒரு ப்ரொசீஜர் எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்கோப்பு, அதுக்கப்புறம் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்றீங்க? அதுக்கப்புறம் யார் ரெஸ்பான்சிபிள்? அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் என்னென்ன ஸ்டெப்ஸ் பண்ண போறீங்க? அதுதான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து இருக்கும். சரிங்களா? ஒரு டாக்குமெண்ட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதெல்லாம் வந்து இருக்கணும். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு வந்து குடுக்குறது தான் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். குவாலிட்டி பிளான்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நீங்க வந்து உங்க கம்பெனில ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க அப்படின்னா, யாரு வந்து இத செக் பண்ணணும்? எப்பப்பலாம் செக் பண்ணணும்? அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிளானா நீங்க வந்து ரெடி பண்றது தான் வந்து குவாலிட்டி பிளான். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் யார் செக் பண்றது? ஹூ இஸ் த ரெஸ்பான்சிபிள் பெர்சன்? எப்பப்பலாம் செக் பண்ணணும்? எந்தெந்த ஸ்டேஜ்ல எல்லாம் நம்ம செக் பண்ணணும்? அப்படின்னு நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ட உருவாக்குறது தான் வந்து குவாலிட்டி பிளான். ஓகேங்களா? இதுதான் வந்து கோட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அதில உள்ள இன்ஃபர்மேஷன். ஐ திங்க் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு நல்ல டாபிக்ல வந்து உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். சி யூ. பாய்.